ஹலோ எவ்ரிவன், டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் ஒர்க்கோட ஒரு பேசிக்கான சம்ம ரெண்டு மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம், ரெண்டு டிஃபரெண்ட் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்ப்போம். A does the work in 6 days, B can do it in 12 days. In how many days A and B complete the work together? அதாவது என்னன்னா A வந்து ஒரு ஒர்க்கை 6 நாள்ல பண்ணுவான், B வந்து அதே ஒர்க்கை 12 நாள்ல பண்ணுவான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேஸை வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எஃபிஷியன்சியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. எஃபிஷியன்சினா என்னன்னா ரெசிப்ராக்கல் ஆஃப் டைம் தான் எஃபிஷியன்சி. அதாவது இப்போ வந்து 6 days அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி என்னன்னா இட் இஸ் 1/6. அதே மாதிரி 12 days அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எஃபிஷியன்சினா என்னன்னா இட் இஸ் 1/12. ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டுத்தோட எஃபிஷியன்சி, அதாவது ஒரு நாள் பண்ணுற ஒர்க்கை ஆட் பண்ணாதான் ஒரு நாளில் அவங்க வந்து எவ்வளோ ஒர்க்கை வந்து முடிப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 1/6 + 1/12 இவங்க ரெண்டு பேர் வந்து தனித்தனியாக ஒரு நாள் பண்ணுற ஒர்க்கை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட எல்சியம் என்ன வரும்னா 12. ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணுறாங்க மல்டிப்ளை பை 2. ஸோ அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா டஸ் 2 + 1 / 12, அதாவது 3/12. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா இட் இஸ் 1/4. ஸோ இந்த 1/4 இருக்கு. இது வந்து என்னது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஒரு நாள்ல பண்ற ஒர்க், அதாவது 1/4. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன வரும்னா the number of days is equal to 4 days. அதாவது 1/4 வருது, அதோட ரெசிப்ரோக்கல் அப்படியே 4 days அப்படின்னு போட்டுறணும். ஸோ இந்த மெத்தட் 2ல வந்து நீங்க ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா work is equal to efficiency multiplied by time. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இந்த மெத்தடுக்கு. ஸோ இந்த மெத்தட் நம்ம வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்னா A வந்து 6 daysல, அதாவது டைம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோம், A வந்து 6 daysல ஒர்க் பண்ணுவான், B வந்து 12 daysல ஒர்க் பண்ணுவான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற டோட்டல் ஒர்க், அதாவது டோட்டல் ஒர்க் என்னவா இருக்குன்னா இங்க ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சி வந்து என்னவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்காக ஒர்க்கோட டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் 6க்கும் 12க்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ 6 12 எல்சிஎம் வரும், இட் இஸ் 12. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல இருந்து எஃபிஷியன்சி மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு டைமை வந்து கீழே கொண்டு போயிடும். ஸோ அப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் டேக்கன். ஸோ அப்போ எஃபிஷியன்சி என்னவா வரும் 12/6, அதாவது 2 அண்ட் அகெயின் 12/12 இட் இஸ் 1. ஸோ இவங்க ரெண்டு பேர் பண்ற டோட்டல் எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்னா total efficiency is equal to 2 + 1, that is 3. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற டோட்டல் எஃபிஷியன்சி என்னது 3. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து போட்டோம்னா இட் இஸ் ஒர்க், அதாவது மொத்த ஒர்க்கு 12 ஒர்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஒரு நாள் பண்ற ஒர்க் எவ்வளோனா 3 × டைம் டேக்கன். ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் 4 days. ஸோ அந்த ரெண்டு மெத்தட்லேயே நம்ம போட்டு வர ஆன்சர் என்ன இட் இஸ் 4 days. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு என்ன மெத்தட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு, எதுல வந்து உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரைன் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மெத்தட் போய்க்கலாம். தேங்க்யூ.